பாருங்க மூட்டை வந்து இப்படி கிழிச்சிருவாங்க. ஆனால் கையெல்லாம் எப்படி இது? ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை நியூ vlog. எங்களோட பருத்தி ஒரு கிலோ எவ்வளோ திரும்ப வித்துச்சு. வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு அள்ளி பார்ப்பாங்க. அப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான இடத்துல கிழிச்சு பார்ப்பாங்க மூட்டையெல்லாம். அதாவது அவங்களுக்கு வந்து பஞ்சு அள்ளி பார்ப்பாங்க. அந்த பஞ்சு வந்து அள்ளி பார்த்து நல்ல பஞ்சாக இருந்துச்சுன்னா, இன்னும் அவங்களுக்கு பஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பஞ்சை இன்னும் கையில் எடுத்து ரெண்டாக பிச்சு பார்ப்பாங்க. ரொம்ப காஞ்ச பஞ்சாக இருக்கா இல்லை ஈரமாக இருக்கா. அப்புறமேட்டுக்கு அதில் இருக்கிற அந்த பருத்தியில் இருக்கிற கொட்டையை வந்து கடிச்சு பார்ப்பாங்க. அந்த கொட்டையை கடிச்சு பார்க்குறது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த கொட்டை வந்து காஞ்சிருக்கா இல்லை அந்த கொட்டைக்குள்ள இருக்கிற விதை வந்து இன்னும் ஈரமாகவே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கொட்டை காஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல விலையாகும். அந்த கொட்டை ஈரமாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த கொட்டைக்குள்ள இருக்கிற விதை ஈரமாக இருந்துச்சுன்னா இன்னும் விலை கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு வந்து கொஞ்சம் ஈரம் கம்மியாக, அதாவது ஈரமே இல்லாமல் ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சுன்னா அந்த பருத்திக்கு வந்து ரொம்ப நல்ல விலை போடுவாங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பருத்தி வந்து அந்த பஞ்சு வந்து எடையே வராது. நீங்கள் வந்து 5 சாக்கு வச்சாலும் கிட்டத்தட்ட 100 கிலோ கூட தாண்டாது. அதே சமயம் நம்ம கொண்டு போகிற பஞ்சு வந்து ஈரமாக நப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து விலை கம்மியாக தான் போடுவாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து விலை கம்மியாக தான் போடுவாங்க. பருத்தியில் வந்து வியாபாரி வந்து வரிசையாக பார்த்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு ஃபைனலாக ஒரு 4 மணிக்கு மேலே தான் தெரியும். அதுதான் அதை மூட்டைக்கிற வந்து ஒரு பிடிக்காத விழுந்துருந்தா தனியாக தான் தூக்கிட்டு இருக்கிறேன் சொன்னல. இதெல்லாம் பொறுக்கி வைக்கணுமா தாத்தா? ஆக்சுவலி வந்து சாக்கு வந்து வியாபாரிங்க அதிகமாக மோஸ்ட்டாக கிழிக்க மாட்டாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட் குடோனில் அதுக்குன்னே தனியாக ஆள் வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்து கிழிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னும் தரமான பஞ்சு வேணும்னு நினைக்கிற வியாபாரிங்க வந்து அவங்களுக்கு தோன்றதை வந்து கிழிச்சு பார்த்து, அதுவும் அவங்களுக்கு வந்து பஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மூட்டையில் வந்து இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ரா கிழிப்பாங்களே தவிர மற்றபடிக்கு கிழிக்க மாட்டாங்க. மற்றபடி கிழிச்சிக்கிற இடத்துல வந்து அவங்களுமே அள்ளி பார்த்துட்டு அதுக்கு உண்டான விலையை வந்து அவங்க நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இந்த விலை நோட் பண்ணுறதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோனோபோலி வந்து இங்கே ப்ராக்டிஸ் ஆகாது. அதாவது மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 பேர் வியாபாரிங்க வந்து டெண்டர் எடுப்பாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து மோனோபோலி ப்ளே பண்ணுறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து கவர்மெண்ட் குடோன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு நிறையா கவர்மெண்ட் குடோன் இருக்கும். அதாவது பருத்தி, நெல், தேங்காய் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டை வந்து அந்த டெண்டர் விடுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து நாங்கள் கொண்டு வந்து பஞ்சு வச்சுருக்கோம். நேற்றே கொண்டு வந்து வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் வியாபாரிலாம் வந்து மூட்டை கிழிச்சு தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு மூட்டைக்கும் இவ்வளோ விலை போடலான்னு நோட் பண்ணி போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாயங்காலம் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் கீழே கிடக்கிறது வந்து அவங்க கிழிச்சி எல்லாம் வெளியே நிறைய எடுத்து போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய கிழிச்சி எடுத்து வெளியே போட்டுருக்காங்களா பாருங்க. மூட்டை வந்து இப்படி கிழிச்சிருவாங்க. எல்லோரும் வந்து அதான் இப்போ எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி தம்பி கூட ஒருத்த வந்திருக்கான். நீங்கள் ஸ்கூல் லீவ் போடல, உனக்கு லீவ் போட்டான்னு தெரில. ததா நான் போய் டொயின் வாங்கி தர்றேன். டொயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிழிச்ச இடத்துல வந்து நூல் போட்டு தைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் டொயின் வாங்கி போனேன். அதான் தான் டொயினு மூட்டை தைக்கிறீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, டொயின் போட்டு அந்த கிழிச்ச இடத்துல தைச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் வந்து நூல் போட்டு தான் தைப்பாங்க. இப்போலாம் வந்து நூல் சரடெல்லாம் வந்து சீக்கிரமாக பிஞ்சு போயிருங்கிறனால டொயின் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோனூஸ்லாம் வந்து நான் வீட்டிலேருந்தே ப்ராப்பராக எடுத்து போயிட்டேன். டொயின் ஒரு சொரணை வச்சுருந்தோம். அந்த டொயின் வந்து எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டொயின் போய் கடையில் வாங்கிட்டு வந்தால் இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். இடமெசன் வரதை கூட தைக்கணும். You say you need your space, then pull me close. I read your silence, louder than most. One day you're warm, the next day you're cold. Got me second guessing what I already know. இங்கே மாத்த கிழிச்சிக்குது. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் இனிமேல் 2 வருஷம் தான் முடிப்பாங்க. எல்லா சாகமும் கிழிச்சுட்டாங்க. நாங்கள் வந்து மூட்டை தூக்குறது வந்து ஆள் விட்டுட்டோம். அதனால் வந்து கிழிச்ச இடத்துல வந்து அவங்களே வந்து தைச்சிடுவாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க தைச்சி போட்டால் வந்து வேறு ஆள் விடமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து தைச்சி போட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து இன்னொரு தாத்தா வந்து தைச்சிட்டு இருந்தார். அவர் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி நானும் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மூட்டை தூக்குறது வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு கணக்குன்னு வந்து நம்ம காசு கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோ உடையெல்லாம் அவங்களே பேசிக்குவாங்க. மூட்டை தூக்கிட்டு போகிறீங்களே 10 மூட்டை தானே, நானே கூட கொண்டு போய் தலையில் போட்டுருக்கலாம். ஆனால் தாத்தாவால் தூக்க விடுறதுக்கு தெம்பில் தாத்தாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒண்டி என்னால் தூக்க முடியாது. ஒண்டி தூக்குனாவே அது வந்து ஒரு மூட்டை வந்து 38 கிலோலேருந்து வரும். மூட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் தூக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் ஆள் விட்டதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து 2-3 நாள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கூப்பிட்டு வருவாங்க. அவங்க வந்து ஆட்டோவில் கொண்டு போய் கரெக்டாக இந்த விலாசத்தில் போட்டுருவாங்க. விலாசம்னா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த வியாபாரிக்கு வந்து ஒரு கரெக்டான அவங்களுக்கு ஒரு குடோன் அலாட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தலையில் தூக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து கொண்டு போய் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் வந்து குடோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நிறைய வியாபாரி இருக்கனால ஒரு 20 to 25 வியாபாரி இருக்கனால அவங்க குடோன் பக்கத்து இருக்கும். ஒவ்வொரு குடோன் தூரமாக இருக்கும்.
இவங்ககிட்ட நம்ம வந்து அந்த வேலை, அதாவது எங்கள் மூட்டையும் கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க, நாங்கள் அதுக்கு உண்டான காசை நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லிட்டுமே வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து பருத்தி சீசன்னாலே இங்கே தான் வந்து மோஸ்ட்லி வேலை செய்வாங்க. அதனால் எந்தெந்த வியாபாரியோட குடோன் வந்து எங்கெங்கே இருக்குன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவங்க வந்து ஆட்டோவில் தூக்கி கொண்டு போய் போட்டு அதுக்கு உண்டான காசு வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க. நான் பாருங்கள் மூட்டை தைக்கிறேன், நான் வந்து கிட்டத்தட்ட 3 மூட்டை தான் தைச்சேன். அவர் எனக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக 5 மூட்டை தைச்சிட்டு இப்போ 6 மூட்டை என்னமோ தைச்சிட்டு இருக்கிறாரு. நான் வந்து எனக்கு பாருங்கள், என் உடம்பு பாருங்கள், கீழே இடுப்புக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் இருக்கும், மேலே பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப வேர்த்தே போச்சு. என்னால் தைக்கவே முடியல 2-3 மூட்டைக்கு மேலே. ரெகுலராக தைச்சிட்டு இருந்ததுனா நானும் வந்து ஸ்பீடாக தைச்சிருப்பேன். அவர் வந்து ரெகுலராக தைக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால சீக்கிரமாக தைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதே உள்ள இதுலேயே போட்டுருவாங்களா? இதே கூட வித்தி அடிக்கலாம். எங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், வண்டி வச்சுட்டு இடம் வந்தால் அப்படி இடம் வச்சு போட்டு வரணும். சரிண்ணா. சரி, ஃபோன் பண்ணுறேன். மொத்தம் எத்தனை மூட்டை வந்துக்குதான்? இல்லை, மொத்தம் டிசிஎம்எஸ் எத்தனை மூட்டை வந்துக்குதான்? எப்படி பார்த்தாலும் ஒரு 1000-2000 மூட்டை வந்துருக்காது. நம்மளுக்கு தானே ஒரு 10 மூட்டை. ஆனால் விலை வந்து நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 20, அதாவது ஒரு 20 பேர் வியாபாரிங்க இருக்காங்கன்னா 20 பேருமே விலை குறிச்சிட்டு போவாங்க. ஆனால் யாரோட வேலை யாருக்கு வரும்னு தெரியாது. இது வரைக்கும் எனக்கும் தெரியாது, எங்கள் தாத்தா கேட்டாங்க, தாத்தாவும் தெரியலைங்கிறாரு. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் நாங்கள் பருத்தி போட்டிருக்கோம். போன வருஷம் ஏதோ சம்திங் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டில் கொண்டு வந்து. இங்கே தான் இது வந்து கவர்மெண்ட்ஸ் குடோனு. பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன குடோனாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 100 மூட்டைக்கு மேலே இருக்கும். 100-150 மூட்டை 200 மூட்டை இருக்கான்னு தெரிஞ்சு. அப்புறம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படி கொஞ்சம் உள்ளே வச்சுட்டோம். மழை வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். எனக்குலாம் டீ வேணாம், நான் டீயே குடிக்கிறத விட்டுட்டேன். எப்போயாவது குடிக்கிறேன். வேர்க்கு பாரு, மேலே எப்படி வேர்த்து போச்சு. எங்கே தண்ணி இருக்கும் கை கழுவுறதுக்கு? ஏன்னா கையெல்லாம் பிடிக்குது, பஞ்செல்லாம் ஒட்டி. நீங்கள் பாரு, தண்ணி எங்கே தான் தக்கும்? 3 அடுக்கு விடா? 4 அடுக்கு கட்டிக்கலாம், கவலைப்படாது. உங்கள் ஒரு வீடு தெரியுது, இங்கே 4 அடுக்கு வைக்கலாம், கட்டிக்கலாம், கவலைப்படாது. தாத்தா சின்ன போய் நீ டீ குடிச்சிட்டு பையன் 10 ரூபா கொண்டாந்து அக்கௌண்ட் புக்கெலாம் அதில் தான் இருக்குது. இது அங்கே டேங்கு தண்ணி கை கழுவி சொல்லிட்டு வந்துடுறேன். கருப்பு டேங்க் இருக்குதா? கை கிளம்பி சொல்கிறதுக்குண்ணா விலையெல்லாம் இதுக்குள்ள ஒட்ட மாட்டாங்களா தான், மஞ்சளுக்கு தான் ஒட்டுவாங்களாம். என்ன ஒரு நல்ல வேலை போடுவாங்களா? கொட்டையாக இருக்குது. வயலில் போட்டு தான் போட்டோம். வயலில் 5 நாள் கழிச்சு தான் பருத்தி எடுத்தோம். ஏதா களத்தில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பஞ்சு பலப்பழம் தெரிஞ்சிருக்குமோ? எவ்வளோ பஞ்சு பாரு. இவங்கெல்லாம் ஏன் பருத்தி மூட்டை வயலில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து குடோனில் இடம் இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து குடோனில் வச்சுருப்பாங்க. இடம் இல்லாதவங்களாம் இந்த கார்கலத்தில் தான் வைப்பாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு. டீ குடிக்கணும்னு போன தாத்தா இன்னும் காணும். போய் தேடி பார்த்தா தான் தெரியும் எங்கே போயிருக்காருன்னு. போய் பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா குடோன் சைட்லாம் ஃபஸ்ட்டே வந்து வியாபாரி இப்போ அதுதான் பஞ்சுக்கான விலையை வந்து நிர்ணயிச்சு போயிருப்பாங்க. இந்த சைடில் இப்போ தான் இவங்களாம் வந்து களத்தில், அதாவது குடோனில் இடம் இல்லாதீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் இப்போ தான் வந்து எல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இவங்களாம் வந்து இப்போ தான் தைச்சிட்டு இருக்காங்க. இவங்களாம் இப்போ தான் வந்து வியாபாரிங்கெல்லாம் விலை போட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் தாத்தா தேடுவோம். தேடிட்டுனா டீ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். தாத்தா நீ முன்னே நான் இதில் போன பார்த்தியா இல்லையா? தேவை பார்த்துட்டு இருந்துருக்குறா ஏதா? இன்னும் ஒன்று தேடிட்டாங்க. வெளியே டீ கடைலாம் போய் தேடிட்டு வந்தாத்தா. எனக்கெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம். எங்கே அங்கே திரும்ப தேடிட்டு இருந்தேன். நீ இங்கே வந்து படுத்திட்டு இருக்க நெவலில். ஐயோ, என்ன களத்தில் இருக்கிற பருத்தி மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட்டு 2-3 பேர்த்து கேட்டேன் அங்கே இருக்கவங்கிட்ட, ஏன் களத்தில் இருக்கிற பருத்தி மூட்டை தூக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, மழை வந்துடும், போன வாரமே மழை வந்துருச்சு, இந்த வாரமும் மழை வந்து பருத்தி மூட்டை நனைஞ்சு போயிடக்கூடாது, அதனால் வந்து ஃபஸ்ட்டு களத்தில் இருக்கிற பருத்தி மூட்டைலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குடோனில் இருக்கிற மூட்டையில் சேஃபாக தான் இருக்குது. அது வந்து ஒரு நைட்டு 6 மணிக்கு மேலே எடுத்தால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடோனில் இருக்கிற எங்கள் பருத்தி மூட்டையில் எப்போ எடுப்பாங்க? இங்கே பாருங்கள், களத்தில் இங்கே இற போட்டுட்டு இருக்காங்க தெரியுதுங்களா? இதே ஸ்கேல் தான் வந்து அங்கே குடோனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் மழை வருதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களே. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்திருந்தோம். சரி, இருந்தால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு லேட்டாக தான் போய் ஆகணும். On a trip, on a boat, on a lake, I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home. Put our to-do list
on ice. We crank the AC to 79. குடோனில் யார் பருத்தி மூட்டை போட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு தருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து குடோனில் போட்டவங்க லேட்டாக தான் தந்திருக்காங்க. நாங்களும் இங்கே தான் போட்டிருக்கோம், குடோனில் தான் போட்டிருக்கோம். எங்கள் பேர் இப்போ தான் கூப்பிட்டு தந்துட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் ஒரு சீட்டு தராங்களே, அதில் தான் வந்து அந்த உரிமையாளரோட பேர். உரிமையாளர்னால் அந்த விவசாயி வந்து எந்த விவசாயி வந்து பருத்தி மூட்டை கொண்டாந்து போட்டாரோ அவரோட பேர், அப்புறமேட்டுக்கு அந்த விவசாயியோட பருத்தி எவ்வளோக்கு தீந்துக்குது, 1 கிலோ பருத்தி எவ்வளோக்கு தீந்துக்குது அப்படிங்கிற விவரம் எல்லாம் எழுதி தருவாங்க. இப்போ எல்லாம் அந்த இடத்துல சீட்டெல்லாம் வாங்கிட்டு மாற்றி நான் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் விவசாயிங்கள்லாம். விலையெல்லாம் பரவாயில்லையா? என்ன விலைன்னே பார்க்கலையா? என்னத்த எப்படி சொல்கிற? சரி விட்டு போகலாமா? போகலாம். அங்கே அங்கெல்லாம் தூக்கி விட்டாங்க களத்தில். தூக்கிட்டாங்க போய் அங்கே பார்க்கணும்ல. எடை போட்டு இன்னும் வாங்கி தான் போகணும். அங்கே போயிருப்பாங்க இடைக்கு. இங்கே தான் வருவாங்க, எங்கே இங்கே தானே வருவாங்க, நம்ம மூட்டைக்கிட்டு தானே வருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் எடுத்து பற்றி தான் ஃபஸ்ட்டு எடை போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எடை போட்டு நேரம் எடுத்துருப்பாங்க. என்ன காரணம், மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு லேட்டாகவும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுமா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுது. நாங்கள் நேற்று சீக்கிரமாக கொண்டு வச்சிங்க, லேட்டாக தான் போக மாட்டேங்குது. லேட்டாக இருந்தீங்க, சீக்கிரம் போயிட்டாங்க. உண்மை சொல்ல போனால் நான் தாத்தா மட்டும் கோபமாக இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே, அதாவது பருத்தி கொண்டு ஒவ்வொரு விவசாயியுமே கோபமாக தான் இருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி களத்தில், அதாவது அந்த காரக்களத்தில் கொண்டாந்து பருத்தி போட்டிங்கன்னா அவங்களும் வந்து ரேட்டாக வந்ததுனால தான் அங்கே போட சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது மழை வருதுன்னு சொல்லி இப்போ சீக்கிரமாக தூக்கிட்டாங்களா, அவங்களுக்கெல்லாம் எடை போட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அமுச்சு விட்டாங்க. அப்புறமேட்டுக்கு தான் அந்த மிஷினை கொண்டாந்து இங்கே போட்டுட்ருக்காங்க. அதனால தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம், நாங்கள் லேட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி விவசாயிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வந்து நீங்கள் போய் ஆஃபீஸில் மேனேஜரை கேளுங்க, அங்கே இங்கே மாற்றி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடையை போட்டு அவங்க விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாமளும் எந்த வியாபாரிக்கு தீர்ந்துச்சோ அந்த வியாபாரிக்கிட்ட கொண்டு போய் போட்டு நம்ம பில்லில் சைன் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருமா, வேலை முடிஞ்சிச்சு. எடை போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மூட்டை தைக்க விட்ட ஆள் இன்னும் வரவே இல்லை. தாத்தா ரொம்ப கோபமாகிறாரு, பேசாமல் வேற ஆள் விட்டுருக்கலாமோன்னு. பேசாமல் நானே தூக்கி போட்டுருந்தேன் தாத்தா. சரி, குடோனே காலி ஆயிடுச்சு, நாம தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தாத்தா காது கேட்குதா இல்லையா? நானே பூபதியை நாட்டை விட்டு நானே தூக்கி போட்டிருப்பேன். வீட்டுக்கு போகிறது ரொம்ப லேட்டாகும் போல். இது வந்து வேறு மூட்டை வேட்டர் போகுது. எல்லா மூட்டை போனாலும் நம்ம மூட்டை போகாதாட்டிங்க தாத்தா. எல்லா மூட்டையும் போயிடுச்சு, எல்லா மூட்டையுமே போயிடுச்சு, குடோனே காலி ஆயிடுச்சு. நாம தான் நின்றுக்கிறோம். எங்கப்பா தாத்தா இங்கே பாரு தாத்தா, இந்த டிரைவர் ரொம்ப பெரிய ஆள் தான். எத்தனை பேர்த்து பருத்தி மூட்டை ஏற்றிட்டு போறாருன்னு தெரியல. ஆட்டோவுக்கு இது கவனிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் சாமி. அனைத்து பருத்தி மூட்டைகளுக்கும் வங்கி மூலமே பணம் செலுத்தப்படும் என்பதை விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடேங்கப்பா சாமி, இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கேஸ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே மூட்டை தூக்கிட்டு இருக்காங்களா, இவங்கள தான் நாங்களும் எங்கள் மூட்டை தூக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம். இவங்க வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதனால் கையோடு இருந்து கூட்டு போயிடலான்னே வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம மூட்டை ஏற்றியாச்சு. நம்ம மூட்டையும் தூக்கிட்டாங்க, நாம தான் தூக்கிட்டோம். இதில் வந்து இன்னும் நிறைய பேர்த்தோட மூட்டை இருக்குது. அவ்வளோதான், கொண்டு போய் இறக்குனா கிளம்பலாம்ண்ணா. வேணாம்ப்பா, குடோன்னு இறக்குற குடோனுக்கு போகலாம் வா. கேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம மூட்டையை ஏற்றிக்கிட்டாங்க.
அக்கறை கூட போனால் வந்துடுவாங்க பின்னாடி. இது தாத்தா வா. இன்றைக்கெலாம் வந்து அவங்க டிசிஎம்ஸில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? நிறைய பேர் பருத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தையும் கேட்டால் 2000 மூட்டைங்கிறாங்க, ஒருத்தையும் கேட்டால் 5000 மூட்டைங்கிறாங்க. எவ்வளோனே தெரில. தெரியல. இப்போ வீட்டுக்கு நானும் தாத்தா வரதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. இங்கே மூட்டை தூக்குறீங்க தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க தெரியுமா இங்கே வரதுக்கு. நைட்டு 1 மணி வரைக்கும். சரி அவங்க எப்போ வந்தாலும் சரி என்ன மூட்டையை தூக்கி போட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறமேட்டுக்கு வியாபாரிகிட்ட சைன் வாங்கி அப்புறமேட்டு நாளைக்கு போய் காசு வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். சரி நாளைக்கு போய் அக்கௌண்ட் புக் கொடுக்கலான்னு வந்துட்டு அக்கௌண்ட்டில் தான் காசு போடணும்னு நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பருத்தி ஒர்க்கில் எவ்வளோ தீர்ந்துருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.